ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோ காலையிலே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எடுத்த vlog தான். 2 நாள் சேர்த்து எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கிறதுனால நல்லா காலையிலே பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டு கேட்டுகிட்டே காலை வேலைலாம் வெளியிலலாம் வேலை முடிச்சாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சாப்பாடு செய்கிறது, அப்புறம் வாசலெல்லாம் கழுவி கோலம் போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் சின்ன சின்ன வேலைலாம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அப்புறம் சாமிக்கு பூ போடணும், பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு திரிலாம் வச்சு நம்ம விளக்கேற்றுற வேலை தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை ஆச்சுன்னா நம்ம ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம் இல்லையா, அதுதான் உங்களோட நான் முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வச்சு நம்ம எப்பயுமே வழிபடுவோம். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னும் போது மட்டும் நான் வெள்ளி குத்து விளக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வச்சு வழிபடுவேன். மற்றபடி நார்மல் டேஸில் வெள்ளிக்கிழமை அந்த கிருத்திகெல்லாம் அந்த அளவுக்குலாம் குத்து விளக்கு வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா மட்டும் அதை வச்சு நான் வழிபடுவேன். அந்த குத்து விளக்கு வைக்கிறதுக்காக வெறும் தரையில் வைக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழை இலையில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் தடவி அதில் பச்சரிசி கொஞ்சமாக தூவி நான் இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சு அதுக்கு பூலாம் வச்சு நம்ம விளக்கேற்ற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு குத்து விளக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஆழாக்கு இல்லை படி அதில் நம்ம வைப்போம். நிறைய பேர் அப்படி தான் வைப்பீங்க. பட் நம்ம வீட்டில் அந்த ஆழாக்கும் இல்லை படியும் கிடையாது. அதனால் நான் இந்த கிளாஸில் தான் எப்பயுமே நான் அரிசி அளந்து நான் சாதம் வடிப்பேன். எங்கள் 3 பேருக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால இந்த கிளாஸ்லேயே நான் அரிசி நல்லா நிரப்பி அதில் ₹1 காயின் வச்சுருக்கேன் நான். இதுதான் நமக்கு ஆழாக்கு படி எல்லாமே. அதனால் நான் அதை வச்சே வழிபட்டுட்டேன். அப்புறம் மற்ற எல்லா விளக்குக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி வச்சு விளக்கேற்றி வழிபட வேண்டியது தான். ஸோ பூஜை வேலைலாம் ஓரளவுக்கு நான் பூஜை ரூமில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வாசலில் தோரணமா இல்லை தோரணம் கட்டிட்டு அப்படியே நம்ம பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அஷத்தப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூட்டியும் அவருடைய பைக்கு அப்புறம் சைக்கிள் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கேப்பில் நானும் அஷத் குட்டியும் இந்த மாதிரி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தோம். அஷத் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் கொடுத்தா அழகாக சூப்பராக செய்வான் தம்பி. அதுக்கப்புறம் நம்ம அஷத்தப்பா அவங்க வண்டிக்கும் பட்டை போட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. மாயிலெல்லாம் அந்த வண்டியில் சொருகி வச்சுருந்தார் அழகாக. நமக்கு பூஜை ரூம்லேயே ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிட்ட வேலையை இப்போ நம்ம விளக்கேற்றிட்டு நம்ம வழிபட வேண்டியது தான். ஆயுத பூஜைனாலே நம்ம நம்மளுடைய கத்தி, அருவாமனை, அப்புறம் சாவி, புக்கு, நோட்டு எல்லாமே வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா. நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பண்ண அந்த ஆர்டி புக்கும், அப்புறம் என்னுடைய பேங்க்கு பாஸ்புக்கு, அப்புறம் தம்பியோட ஸ்லேட்டு, புக்கு, பீரோ சாவி, வண்டி சாவி, இது எல்லாமே வச்சு நான் கீழே வச்சுருந்தேன் ஆயுத பூஜைக்கு படைக்கிறதுக்காக. அதெல்லாம் வச்சு அழகாக படைச்சி முடிச்சாச்சு. படையல் போட்டு படைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அந்த வித்யாரம்பம் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி போச்சுன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம சைடில் எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு காமிக்கலாமேன்ட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பிளேட்டில் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து கொஞ்சம் பன்னீர் தெளித்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைட் பை சைடு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நான் இது பண்ணேன். வத்தி ஏற்றி சாமிக்கெலாம் வத்தி காமிச்சு அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் பூஜை ரூமையும். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 இருக்குது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் உங்ககிட்ட இந்த ஒரு பிளேட்டு தான் இருக்கா அப்படின்னு. சமையல்லாம் செய்யும்போது நான் காமிச்சிருப்பேன் டெக்கரேஷன் சாப்பாடு வைக்கிறதுக்காக. அப்போ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட 2 பிளேட் இருக்குது. ஒன்று நான் பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இன்னொன்று கிச்சனுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் என்கிட்ட என்ன பிளேட் இருக்கோ அதை வச்சு தான் நான் சாப்பாடு உங்களுக்கு காமிக்க முடியும் இல்லையா. இதுக்காக நான் புது பிளேட்லாம் அடிக்கடி வாங்கி உங்களால் காமிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால் என்ன காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ ஓரளவுக்கு அழகாக காமிப்பேன்னு நம்புகிறேன். அப்புறம் இதுதான் அஷத் குட்டி ஈவினிங் நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு அந்த பச்சரிசியில் போட்டு அவனுக்கு இந்த சரஸ்வதி நம்ம சூபியம் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்லி கொடுத்து அவனையும் சொல்ல வச்சு நல்லபடியாக அந்த பூஜையை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அஷத் குட்டி அழகாக விரும்பி மறுபடியும் அதை அழைச்சிட்டு நான் எழுதுறேன் அப்படின்னா, இல்லைப்பா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் அந்த 2 நாள் போச்சு. இந்த விளாக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ
பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.